Welcome and வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இன்னைக்கு வந்து என்னோட இந்த குட்டி கிச்சன் மேக்-ஓவர் தான் பார்க்க போறீங்க. இந்த மேக்-ஓவர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் கிளீனிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ணிட்டு அண்ட் டீப் கிளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேக்-ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks ஆயிடுச்சு இந்த மேக்-ஓவர் ஃபினிஷ் பண்றதுக்கு. இன்னும் 100% ஃபினிஷ் பண்ணல, ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ப்ளஸ் நிறைய DIYஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு முடிஞ்சா கவர் பண்றேன். ஸோ வாங்க இந்த மேக்-ஓவர் எப்படி நான் பண்ணேன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்னோட குட்டி கிச்சன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்று சமைக்கிற அளவு தான் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸோ கவுண்டர் டாப்போ எதுவுமே இருக்காது. அந்த கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் சுத்தமாகவே இருக்காதுங்க. அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் ஒரு ஷெல்ஃப் யூனிட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இன்பில்ட் ஸ்டோரேஜ் யூனிட். அண்ட் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்க ஸ்லாபு கீழே ஓப்பன் ஏரியா தான், எந்த ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் இருக்காது. அண்ட் அதர் அண்ட் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு ஒரு மெட்டல் ரேக் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபுல் கிச்சனோட ஓவரால் வியூ. ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்-ஓவர் வந்துட்டாலே ஃபஸ்ட் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்-ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் கொஞ்சம் க்ளீனிங் வேலை மட்டும்தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 ஊக்கி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ஹார்ட் ஸ்டென்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் மெயினாக இது ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா கிச்சனில் நான் வந்து வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நிறைய அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த ஊக்கி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், பட் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ப்ராடக்ட் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம நார்மல் சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டவ் அண்ட் வால்பேப்பர்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரேக் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதில் இருக்க திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். பேக் 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேக் வந்து நிஜமாவே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நல்ல ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் போர்ட் பார்த்தீங்கன்னா MDF போர்ட். ஸோ வெட் ஏரியாவில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த போர்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளிங் ரேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு மேலே ஃபாயில் ஷீட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபாயில் ஷீட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வெளியில் எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் என்கிட்ட இந்த ஸ்கூல் புக்ஸ்க்கெலாம் போடுற அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில் வரும். ஸோ அது என்கிட்ட நிறையவே பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கவர் வந்து ஃபாயில் ஷீட்ஸை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது. டேமேஜும் ஆகாது, ப்ளஸ் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட் லுக்காக இருக்குது. ஸோ க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஞ்சம் DIYs பண்ண வேண்டியது இருந்தது. எனக்கு வந்து கிச்சன் ரொம்ப குட்டினால நிறைய டெக்காஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் டெக்காஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4-5 டெக்காஸ் பண்ணியிருப்பேன். இந்த DIYயோட ஃபுல் வீடியோ வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து பண்ண DIYs தான். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு வால் டெக்கார் பார்த்திங்கன்னா ஒரு 3 piece டெக்கார். இது ஆக்சுவலி ஒரு பழைய ஸ்கூல் நோட்ஸில் கவர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலேருந்து பண்ணது தான். அண்ட் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச கோட்ஸ் எழுதினாலே போதும். ஸோ அதுவே அழகாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா கிச்சன்னாலே நமக்கு அந்த ஸ்பூன்ஸ் லேடல்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வால் டெக்கார் பண்ணியிருப்பேன். இதுவும் அகெயின் அந்த பழைய நோட் புக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கட் பண்ணி எடுத்தது தான். அண்ட் எனக்கு வந்து மெஹந்தி ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மெஹந்தி டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மெஹந்தி டிசைனும் ஆட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நான் பண்ண DIYஸில் இது என்னோடய ஃபேவரெட்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் இந்த DIY பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பேஸ் அண்ட் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணி ஒரு பிளான்டர் பண்ணியிருப்பேன். அண்ட் மோஸ்ட்லி எல்லா DIYஸ்க்குமே வந்துட்டு நான் டிகோபாஷ் நாப்கின் யூஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் டிகோபாஷ் நாப்கின்ஸ் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதை எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லா டெக்காஸ்க்குமே நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து நார்மல் கிராஃப்ட் பேப்பர்ஸோ இல்லை கலர் கூட பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளான்டர் மாதிரி செஞ்சுருந்தேன். ஆக்சுவலி என்னால் ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வந்து கிச்சனில் ஆட் பண்ண முடியாது, ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. நீங்கள் அதுக்கேன் ஒரு வால் டெக்கார் தான், நார்மல் கார்ட்போர்டில் இருந்தால் செஞ்சுருந்தேன். நம்ம வேஸ்ட்டு நினச்சி தூர போடுற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு பழைய அந்த டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கப் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பழைய இந்த வுட்டன் ஸ்பூன் அண்ட் ஃபோக்லாம் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தது அண்ட் ஒரு ஸ்பூன் ஹோல்டரும் தேவைப்பட்டது. ஸோ இந்த கண்டெய்னருக்கு ஒரு நியூ லுக் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் இதுக்கு வந்து நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் ஆக்சுவலி. பட் டைம் சுத்தமாக இல்லை நிறைய டிஐவைஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்டென்சில் ஒன்று இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டிசைன்ஸ் பண்ணியிருப்பேன் இதில். இது அகெயின் ஒரு பழைய கட்லரி ஹோல்டர். பட் குவாலிட்டி வந்து இன்னுமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு நியூ லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு டிகோபாஷ் நாப்கின் யூஸ் பண்ணி ஒரு புது லுக் கொடுத்துருக்கேன் இதுக்கு. இங்கே அகெயின் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தது. ஸோ அதை ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன் இதுக்கு. என்னோட கிச்சனில் இருக்கிற ஒரே இன்பில்ட் ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் தான். அண்ட் கிச்சன் மேக்கோர்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சது இந்த ஷெல்ஃபோட கலர். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிச்சனில் வந்து எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஸோ இந்த ஷெல்ஃபில் ஒரு போர்ஷன் வந்து எம்டியாக விட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எம்டி போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு மார்பிள் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தெர்மோகால் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷெல்ஃபோட ஃபுல் லென்த் சைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அது மேலே இந்த மார்பிள் டிசைனில் இருக்கிற வால்பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது செஞ்சதுக்கப்புறமா ஷெல்ஃபோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் பிஸ்தா ஷேட் எடுத்திருந்தேன். நமக்கு ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம டார்க்கர் ஷேட் போகும்போது இன்னும் ரூமை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக காமிக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டர் ஷேட் போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட் அண்ட் வைடாக காமிக்கும். ஸோ அதனால தான் லைட்டர் கலர் எடுத்திருந்தேன். அண்ட் மோரோவர் நான் கிச்சனில் யூஸ் பண்ணியிருந்த வால்பேப்பருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேடு வேணும்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஸ்டவ் ஸ்லாப்க்கு கீழே வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து மூவபிள் டேபிள் தான். ஸோ இதுக்கும் ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பெயிண்ட் கம்ப்ளீட்டாக அடிக்கிறேன். அண்ட் பெயிண்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சில திங்ஸ்லாம் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். எனக்கு ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்கனால மேக்ஸிமம் எனக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சில ரேக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் பண்ணியிருந்த டிஐவைஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அண்ட் ஒரு ஷெல்ஃப் போர்ஷன் வந்து நான் எம்டியாக விட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த மார்பிள் வால்பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த தெர்மோகால் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து சும்மா இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு மட்டும்தான் இந்த தெர்மோகால் யூஸ் பண்ணியிருந்தேன்.
அண்ட் இந்த வால் ஸ்டிக்கர் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருந்தேன். கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி ஒரு வால் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். வாலில் என்னென்ன இருந்துச்சோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு மார்பிள் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வால்பேப்பர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். நம்ம என்ன ஒரு வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணணும். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்த இந்த மெட்டல் ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற ஷெல்ஃப்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸும் இப்போ ரீசெண்டாக தான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது கிச்சன் தீம் பேஸில் இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரிமூவ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கரும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரேண்டமாக ஸ்டிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் திங் இந்த கண்டெய்னர்ஸ்க்கெலாம் லேபிள் பண்ண வேண்டியது இருந்தது. பட் இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸும் வாங்கலைன்னா என்கிட்ட இந்த லெஃப்ட் ஓவர் ஒயிட் போர்டு வால்பேப்பர் இருந்தது. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கும்போது இதோட சைஸும் இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஷெல்ஃபோட சைஸும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த டேபிள் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இந்த டேபிளில் தான் வந்துட்டு என்னோடய மேக்ஸிமம் வெசல்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 2 பேஸ்கெட் யூஸ் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் கேஸ் ஸ்டவ்வுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரேக் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரேக் வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்பேஸில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த ரேக் இருந்துச்சு. ஸோ உடனே வாங்கிட்டேன். இந்த ரேக்கில் தான் கட்லரி ஹோல்டர், அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர், அப்புறம் சால்ட், சுகர் எல்லாமே இதில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். அது வந்து அப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அண்ட் இந்த எம்டி போர்ஷனில் நான் பண்ணியிருந்த அந்த DIY ஸ்பூன் ஹோல்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சார் லைட். அப்பப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்ட்டு இல்லை, நார்மலாக ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அண்ட் பின்னாடி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம யூஎஸ்பியில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் பண்ணியிருந்த எல்லா DIYஸும் 1 by 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் கிச்சன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து பிளான்ட்ஸ்லாம் தாங்குமா என்னான்ட்டு தெரியல. ஸோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் இந்த வைன்ஸ்லாம் வச்சுருந்தேன். நீங்கள் இந்த கிச்சன் டோரில் ஒரு ஒயிட் போர்ட் வால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மீல் பிளானிங்லாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அது எழுதுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா என்னோடய கிச்சனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான். பட் அந்த வெர்டிக்கல் ஸ்பேசஸ்லாம் நான் ஃபுல்லாக இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ உங்கள் கிச்சனும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வெர்டிக்கல் ஸ்பேசஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த LED ஸ்ட்ரிப் லைட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் அது ஃபிக்ஸ் பண்ணுற டைம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிஜமாவே அந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த லைட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். அந்த சிங்க் ஏரியா பார்த்திங்கன்னா நான் வால் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஒட்டலை. அது வெட்டி ஏரியானால அது சஸ்டெயின் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது டைல்ஸாகவே இருக்கட்டும், அது அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வால்பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டல் ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணலை.
இங்கே வந்து அந்த சிங்க் ஏரியாவுக்கு மேலே அந்த வாங்கியிருந்த அந்த ஒரு ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் சைடில் அந்த விண்டோ கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பேஸ்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேக்குக்கு மேலேயே நான் 2 ஷெல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அந்த வால் ஏரியாவை வந்து ஆக்கியூபை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது. இந்த மேக்கோவர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் எனக்கு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸுமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேக்கோவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.